ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கங்குவா படத்துல இருந்து சாங் ரியாக்ஷன் பண்ண போறோம். என்னடா சாங்லாம் ரியாக்ஷன் பண்றேன்னு கேட்டா, இந்த ஒரு சாங் ரியாக்ஷன் பண்ணி பார்ப்போம். காப்பிரைட்ஸ் கொடுத்தா தூக்கிட்டே வந்துட்டாங்க, இல்லைன்னா இருக்கட்டும். அதனால தான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப ஆர்வத்தோட நான் இதை பண்ண வரேன். சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னா தேவி ஸ்ரீ பிரசாத். லிரிக்ஸ் யாருன்னா விவேகா. ஆக்டர் சூர்யா சார். டைரக்டர் சிறுத்தை சிவா சார். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல யார் யார் கமிட்டா இருக்கான்னு தெரியல. பட் ஆனா கே எஸ் ரவிக்குமார் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். கங்குவா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கொடுத்தாரு. ஓகே, ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கு இந்த படத்துக்கு மேல. ஏன்னா லாங்குவேஜ் 10 லாங்குவேஜ்ல 10 மொழியில இந்த படம் வருது. 10வதுக்கு 3Dலயும் வருது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி 3Dல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. பாகுபலி கூட 3Dலாம் அதுவும் வரல. பொன்னியின் செல்வனுமே 3D வரல. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டாரிக் மூவி 3Dல எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, டெக்னாலஜி மூவியை பார்த்தா பிரம்மாண்டமா இருக்கும். பட் ஆனா ஹிஸ்டாரிக்கல் மூவி 3Dல எப்படி காட்டுவாங்கன்னு தெரியல. சரி, அது பார்க்க ஒரு ஒரு ஆர்வமா இருக்கு. சரி, வாங்க பாட்டத்தோட நம்ம பாட்டை பார்க்க போயிடலாம். வேற விளம்பரத்தை போறோம். ஏஜி ஞானவேல், டிஎஸ்பி, இது சிவா. என்ன வெறித்தனமா இருக்கு. வா, இதுவே மகாலிங்கம், செந்தில் கணேஷ், விவேகம். நல்லா இருக்கு. பா, பயங்கரமா இருக்கு. போடு. செந்தில் கணேஷ் சாங் வாய்ஸ். அல்டிமேட். ஓ, போடு. பயமா இருக்கு. பயங்கரமா இருக்கு.
10/10/2024 ஓடு. ஒரு 20 வாட்டி இந்த பாட்டை பார்த்துட்டு வந்துட்டா. 20 வாட்டி கரெக்டா ஒரு 20 வாட்டி நான் பார்த்துட்டு வரேன் இந்த பாட்டை. ஓகே, நான் வந்து ஒரு பாட்டை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வாட்டி நான் பார்த்துட்டேன். ஏன் பார்த்தேன்னா டீட்டெயிலாக பார்த்தேன், என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். என்ன சொல்றது, அப்படியே எனக்கு லிரிக்ஸ் கேட்டோன்னே செம வைபு. எப்படி தேவரால் நாட்டம் வரப்ப லிரிக்ஸ் எனக்கு பயங்கரமா கூஸ்பம்ஸ் ஆகணும். செங்குருதி சேன் லிரிக்ஸ் வந்து கூஸ்பம்ஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு இருக்கு. இது நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்குங்க. முதல்ல வந்து எனக்கு வந்து இந்த படத்தோட பேர் வந்து புரிதல் நிறைய பேருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலையா இல்ல ப்ரோ, எனக்கே கூட தெரியாம கூட இருக்கலாம். கங்குவா அப்படின்னா அழகு அல்லது நெருப்பு, இதுதான் கங்குவா அப்படிங்கிறது. இந்த முதல்ல இந்த பாட்டோட பேரே வந்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ஃபயர் சாங் சொல்லிருப்பாங்க. ஃபயர் சாங்னாலே வந்து தெரிஞ்சு நெருப்பு தான், நெருப்பு சம்மந்தப்பட்ட அந்த பாட்டுலேயே அப்போ ஒரு 8 நெருப்பு பேர் வருது. 8 நெருப்பு பேர் வருது அப்படிங்கிறப்ப நெருப்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்க மக்களுக்கு வந்து நெருப்பு தான் வந்து கடவுளா இருக்க முடியும். இயற்கை வழிபாடு. அப்ப இது சாமி உருவம் கல்லு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி தானே வந்து நம்மளுக்கு சிலை வழிபாடு இருந்தது. சிலை வழிபாடுன்னா சொல்ல போனா சிலையா வடிச்சு அவங்க அதை கும்பிட ஆரம்பிச்சாங்க சொல்ல வரேன். கொற்றவை வழிபாடு இப்படி இருந்தது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்து நெருப்பு வழிபாடு, நெருப்பு கடவுளை வழிபடுறாங்க. அது இல்லாம எதுக்கு வழிபடுறாங்க இவ்வளவு ஆகமா பார்த்தா, போருக்கு இங்க ஒரு போருக்கு இல்ல சண்டைக்கு ஏதோ ஒரு இதுக்கு தான் வந்து அப்போ வந்து சாமி கிட்ட வேண்டுற மாதிரி இருக்கு. நெருப்பு நெருப்பு மொத்தம் வந்து ஒரு 8 நெருப்பு சொல்றாங்க. நான் சொல்றேன் என்ன நெருப்புனா, 8 நெருப்பு மொத்தம் சொல்றாங்க. ஆதி நெருப்பே, ஆறாத நெருப்பே, மாய நெருப்பே, மலை நெருப்பே, பாயும் நெருப்பே, பாதாள நெருப்பே, காவல் நெருப்பே, காற்று நெருப்பே இப்படின்னு சொல்லி ஒரு 8 நெருப்பு பேரை சொல்லிருக்காங்க. இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நெருப்பு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது நல்லா இருந்தது. லிரிக்ஸ்லாம் அப்பா நல்லா இருந்தது. அதை விட எனக்கு இன்னும் லிரிக்ஸ் இன்னொரு இதெல்லாம் இதெல்லாம் இந்த நெருப்பு பேர் சொல்லிட்டு வந்து எனக்கு வெண்பாலம் தொட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. வெண்பால கல் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லுவாங்கல்ல, வெண்பால சொல்றப்ப அது நல்லா இருந்தது. அந்த லைன் வரப்போ வர நல்லா இருந்தது. மற்றபடி எல்லாமே சிஜி ஒர்க் அல்டிமேட். எனக்கு தெரிஞ்சு எப்படி சூர்யா சார் இந்த மாதிரி எல்லாம் படம் இப்ப அவரு இருக்க மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்குல்ல இந்த படம் வந்து பாக்குறதுக்கு. கங்குவா ஒரு பீரியட் படம்ங்கிறப்ப எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கான்னு தெரியல, எப்படி இது இருக்கான்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. பீரியட் ஃபிலிம்லாம் நிறைய வரணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜானர் எதுனா பீரியட் ஃபிலிம் தான். அது நெருப்பு சம்பந்தமா அந்த இது பண்றாங்க. அஹ் அப்ப கல் தோன்றா காலத்து முள் தோன்ற மூத்த குடி சொல்றப்ப அப்ப அங்க போய் வந்து என்ன சொல்றோம், நெருப்பு வழிபாடு கடவுள் இயற்கை வழிபாடு தான். இன்னுமே இயற்கை வழிபாடு நினைக்கிறேன். நம்மளுக்கு இருக்கு. இனிமே நம்மளுக்கு இயற்கை வழிபாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ன வரைக்குமே நம்மளுக்குமே இயற்கை வழிபாடு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பொங்கல் கூட நம்ம இயற்கை வழிபாடு சூரியனுக்கு பூமிக்கு தான் நம்ம வந்து படைக்கிறோம். நல்லா நீங்க பாருங்கன்னா எங்க ஊர் சைடுல பொங்கல் வைக்கிறப்ப படைச்சு அதை பொங்கல் தீப சாப்பாட்டை படைச்சு அந்த பொங்கல் வந்து மேல சூரியனும் காட்டுவாங்க, கீழே பூமியும் காட்டுவாங்க. 2 பேருக்குமே நன்றி சொல்லுவாங்க. அங்க நீங்க பார்த்துருப்பீங்க. நான் எங்க வீட்டுல வீடியோ எடுத்துக்கன்னு நினைக்கிறேன். அதை செக்ஷன் தான் நான் இந்த வீடியோல ஆட் பண்றேன் பாருங்க. லிரிக்ஸ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. லிரிக்ஸ் சவுண்டுமே நல்லா இருக்குது. பிஜிஎம் மியூசிக் நல்லா இருக்கு, நல்லா போட்டிருக்காரு. லாஸ்ட் ஃபைனல் டச் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருக்கு. அதுதான் நார்மல் ஆடுங்க டக்குனு ஒன்றும் புரியாது. நான்லாம் உட்காந்து இது என்ன ஏதுன்னு பாக்குறப்ப எனக்கு புரியுது. அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப ஸ்பீடா இருக்கு. லாஸ்ட் கொஞ்சம் ஸ்பீடா இருக்க மாதிரி இருக்கு. லிரிக்ஸ் நல்லா இருக்கு, விஷுவல் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. அட்டகாசம் பண்றாரு நினைக்கிறேன். விஷுவல் அட்டகாசம் பண்றாரு. ஒருத்தர் ஒரு ஆள் சோல் தான் நின்று பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு கங்குவா ஒரு பேச நினைக்கிறேன். இந்த வருஷம் நிறைய படம் வருது. நீங்க 10/10 நினைக்கிறேன். 10/10 24 இந்த படம் வருது. கன்ஃபார்ம் கன்ஃபார்ம். எனக்கு பிடிச்ச ஜானர் பீரியாட்டிக்கல் ஜானர். பாட்டு நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பாட்டு வரலாம். அது எப்படி இருக்குன்னு தெரியல. அது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப்ல இருக்கலாம். நிறைய இருக்குது. பொன்னியின் செல்வன் 2023 வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி வந்தது, அல்டிமேட்டு. இதுல சின்ன சின்ன கன்க்ளூஷன் இருக்குது. எனக்கு மணிரத்னத்துக்கும் சாருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆனா வந்து தேவரால் நாட்டம் கேட்டிருக்கீங்களா? தேவரால் நாட்டம் வந்து லிரிக்ஸ் வந்து அல்டிமேட்டா இருக்கும். லிரிக்ஸ்லாம் கூஸ்பம்ஸ் ஆகும் லிரிக்ஸ். அந்த மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு 2023 அந்த மாதிரி பாட்டு வந்ததே கிடையாது.
என்ன போ தமிழ் தமிழ் சினிமாவிலே வந்தது கிடையாது. அந்த மாதிரி தேவரால் நாட்டம் அந்த பாட்டுமே தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது. இந்தியன் சினிமாவில் வந்தது கிடையாது. அப்படியே இருக்கும். மங்கின் சேங்க்லாம் பார்க்கறது நல்லா தான் இருக்கு. ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.